அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்தில் கலவையெல்லாம் இருந்துருக்கிறதே பல நிகழ்ச்சிகள். அதில் ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் சர்வசாகா சம்மேளனம் அப்படின்னு ஒரு வித்வத் சதஸ் நடந்தது. வேதத்துக்கு 4 வேதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் பல சாகைகள்லாம் இருக்குது. இந்த சாகைகளை படித்தவாள்லாம் பல பேர் நாட்டில் இருக்கா. அவள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சர்வசாகா சம்மேளனம் அப்படின்னு பெரிவா ஏற்பாடு பண்ணி நடந்தது. அந்த சர்வசாகா சம்மேளனத்துக்கு காசி முதலான இடங்கள்லேருந்து பல வித்வான்கள்லாம் வந்திருந்தா. ஒரு 10 நாள் போல் அந்த நடக்கிறது. அது முடிய போகிறது. முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போகணும். அப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் மடத்தில் வெங்கடகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு இருந்தார். அவர்கிட்ட எல்லாரும் சொன்னான், இங்கே காஞ்சிபுரம் கோவிலுக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தம், பல கோவில் இருக்குது, இந்த கோவில்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே வெங்கடகிருஷ்ண சாஸ்திரி பெரியவாள்கிட்ட கேட்டார். இந்த காசியிலேருந்து வந்த பண்டிதா எல்லாரும் காஞ்சிபுரத்தில் எல்லா கோவிலையும் பார்க்கணுங்கிறா, எந்த கோவிலுக்கெல்லாம் அழிச்சுன்னு போகிறது? பெரியவா என்ன நிறைய நூற்றுக்கணக்கான கோவில் இருக்குது, இதை எதெல்லாம் முக்கியம், எதை அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு நாமளாவே போகிறத செலக்ட் பண்ணி போகிறது ரொம்ப சிரமம். அதனால் பெரியவாள்கிட்ட போய் கேட்டார், எந்தெந்த கோவிலாம் முக்கியமான கோவில் சொன்னால் அழிச்சுன்னு போய்ட்டுறேன் அப்படின்னு. பெரியவா பல கோவில் சொன்னான். இந்த கோவிலுக்கு அழிச்சுன்னு போ, கச்சபேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வர், காமாட்சி, வரதராஜர், பல கோவில்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அழிச்சுன்னு போயிட்டு இந்த கோவில்லாம் அழிச்சுன்னு போன்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக வியாசசாந்தாலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு அழிச்சுன்னு போ, அந்த கோவிலோட புராணம் என்ன அப்படிங்கிறத இவாளுக்கெல்லாம் சொல்லும் அப்படின்னா, அதை சொல்லி அங்கே போய் தரிசனம் பண்ணி வை அப்படின்னா. என்ன ஸ்பெஷலாக இந்த வியாசசாந்தாலீஸ்வர கோவில் புராணத்தை மட்டும் சொல்லி பெரியவா அதை தரிசனம் பண்ண சொல்கிறா அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு பின்னணி இருக்குது. வெள்ளம் வந்திருக்கிறவா காசியிலேருந்து வந்திருக்கா பல பேர். இந்த வியாசசாந்தாலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில், அதோட புராணம் என்ன, ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, வியாசாச்சாரியர்கள் காசியில் இருந்தார். காசியில் இருக்கிறதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தொகுத்தர், இன்னும் பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணினார், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒன்று வருது, அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷத நசந்தி சகலாரோகாத் சத்தியம் சத்தியம் வதாமியம் அப்படி இல்லாம சொல்றது இல்லையா. அதில் ஒன்று வருது, வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் அப்படின்னு சொல்றது. என்ன பண்ண, உத்திருச்ச புஜமுச்சதே அப்படின்னு சொல்றது, கையை தூக்கிண்டு சொன்னாராம். வேதசாஸ்திரத்துக்கு மீறின பிரமாணம் எதுவும் கிடையாது, கேசவனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்படின்னு கையை ஒசத்தி சத்தியம் பண்ணினர் வியாசர். இதை பார்த்துட்டார் நந்திகேஸ்வரர். நந்திகேஸ்வரருக்கு ரொம்ப வருத்தமாக எடுத்து கோபம் வந்துடுத்து. காசிங்கிறது விஸ்வேஸ்வர க்ஷேத்திரம், பரமே சிவக்ஷேத்திரம். அந்த சிவக்ஷேத்திரத்தில் இருந்துட்டு இவர் தைரியமாக கையை ஒசத்தி கேசவனுக்கு அந்நியில் பரம் கிடையாது, கேசவனை விட்டா வேற தெய்வம் கிடையாதுன்னு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவருக்கு கோபம் வந்துடுத்து. அதனால என்ன பண்ணினார், காசியிலே நின்றுட்டு இப்படி பரமேஸ்வரனை அவமதிக்கிறாப்புல நீ இப்படி சொன்னதுனால உமக்கு தூக்கின கை தூக்கினபடியே இருக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுத்ததோடு இல்லை, இது சிவக்ஷேத்திரம், இனிமேல் நீ காசிக்குள்ளே வரப்படாது அப்படின்னும் ஆணை பண்ணிட்டார். அதனாலேயே காசிக்கு அக்கறையில் பார்த்தா கங்கை கரையில் அந்த பக்கத்தில் வியாச காசி அப்படின்பா, வியாசர் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. இது மாதிரி ஸ்தல புராணம் இது அங்கே நடந்தது. இது ரொம்ப வருத்தமாக இருந்தது வியாசாச்சாரியாளுக்கு. அப்புறம்தான் அவர் ஃபீல் பண்ணினார், நாமளே இப்படி ஏதோ விஷ்ணு வேற சிவன் வேறங்கிறாப்புல நாம் ஒரு பாவம் எல்லாருக்கும் வராப்பில் நாம் நடந்துட்டுமே அப்படின்னு வியாசாச்சாரியாளுக்கு ரொம்ப மனசு தாபமாக இருந்தது. அதனால என்ன பண்ணினார், வருத்தப்பட்டுன்னு நந்திகேஸ்வர்கிட்ட சொன்னார், இது மாதிரி சொல்லிவிட்டேள், எனக்கு சாபம் கொடுத்துட்டேள், என் கையும் தூக்கினதா இப்போ எடுத்து தப்பு தான், நானே ஹரிகர பேதம் வராப்பில் எதுவும் சொல்லியிருக்கப்படாது, இப்படி தெரிஞ்சோ என்னோட உற்சாகத்தில் சொல்லிட்டேன், அதனால எனக்கு சாப விமோச்சனம் வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க உடனே நந்திகேஸ்வரர் சொன்னார், விஷ்ணு க்ஷேத்திரத்தில் போய் சிவனை குறித்து தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால உம்ம கை சரியாகட்டும் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறது அப்படின்னர், காஞ்சிபுரத்துக்கு போங்க அப்படின்னர். காஞ்சிபுரம் அங்கே தபஸ் பண்ண சொன்னார். இந்த காஞ்சிபுரத்துலேயும் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்லாம் இருக்கிறாப்புல இந்த வரதராஜர் கோவில் அதை சுற்றி இருக்கிறதுக்கெல்லாம் பேர் விஷ்ணு காஞ்சி அப்படின்னு பேர், விஷ்ணு க்ஷேத்திரம். காஞ்சிபுரம் ஒன்று தான்
சிவனுக்கும் உகர்ந்த க்ஷேத்திரம், பஞ்சலிங்க க்ஷேத்திரத்தில் பிருத்திவி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வர் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப தலையாய க்ஷேத்திரம். விஷ்ணுவுக்கு வரதராஜர் அப்படின்னு வைஷ்ணவத்தில் பெருமாள் கோவில் அப்படின்னாலே காஞ்சிபுரம் தான் அப்படிங்கிறாப்புல விஷ்ணு காஞ்சின்னு வரதராஜர் இருக்கிற க்ஷேத்திரம். அம்பாளுக்கு சாக்தர்களுக்கெல்லாம் ராஜராஜேஸ்வரியா இருக்கிற காமாட்சி இருக்கிற க்ஷேத்திரம். முருகனுக்குன்னு குமரக்கோட்டம் இருக்கு. க்ஷேத்திரமே துண்டீர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணபதி க்ஷேத்திரம். இப்படி எல்லா தேவதைகளுக்கும் உகந்தது இந்த காஞ்சிபுரம். அதில் இந்த விஷ்ணு காஞ்சியில வரதராஜ க்ஷேத்திரத்தை எல்லைக்குள்ள வியாசர் தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ண பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாயி அவரோட அந்த சாபத்தை போக்கினார். அதுக்கப்புறம் கையை கீழே இறங்கித்து இங்கே தான் வியாசருக்கு மனசு சாந்தி அடைஞ்சுது. ஏன்னா அங்கே ஏதோ காசியில் சொல்லது போக இப்படி நந்திகேஸ்வர சாபத்துக்கு ஆளாக மனசு ரொம்ப தாபப்பட்டிருக்கும் இல்லையோ, தவிச்சுது. அதனால இங்கே அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்கு காசியிலேயே முடியல. காசியில் சாபத்தை வாங்கிட்டார். காசியில் மனசு திருப்தி அடையல, சாந்தம் அடையல. அதனால நந்திகேஸ்வரோட ஆக்ஞையினால திருப்பி இந்த காஞ்சிபுரத்துக்கு இங்கே தபஸ் பண்ணி தன்னோட சாபத்தையும் போக்கிண்டு மனசும் திருப்தி அடைஞ்சது, சாந்தம் அடைஞ்சது. அதனால வியாச சாந்தாலீஸ்வரர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேரு. கதையை சொல்லி அவளுக்கு அங்க தரிசனம் பண்ணிவி அப்படின்னா, ஏன்னா வந்திருக்கிற அத்தனை பேருக்கு பத்தியா ஒரு சாபம் கிடைச்சு கொடுத்தோம்னா அது காசியில கூட நமக்கு போக முடியல. அப்படி காசியில கூட போக்க முடியாத சாபத்தை இந்த காஞ்சியில வந்தா போக்கிக்கலாம். அதனாலதான் இது ஒரு இன்ச்சு கூட அப்படின்னு சொல்றா பெரியவா. விளையாட்டா சொல்ற வழக்கம் உண்டு. காசி காஞ்சி பார்த்தேன்னா எழுத்துல நடுப்புற காசி அப்படிங்கிறோம், கா இஞ்சி அப்படின்னா காஞ்சி அப்படிங்கிறோம். ஒரு இஞ்சு கூட இருக்கு. அந்த காஞ்சியில் இருக்கிற இஞ்சை எடுத்துட்டா நடுப்புற காசின்னு ஆயிடும். அதனால ஒரு இன்ச்சு கூட அப்படின்னு விளையாட்டா சொல்ற வழக்கம் உண்டு. விளையாட்டு இல்லை, அது வாஸ்தவத்திலையும் அப்படிதான் அப்படின்னு மோட்சபுரியில ஒன்னா சொல்லியிருக்கிறதுனால இந்த காஞ்சிபுரத்தை அதோட பெருமையை சொல்லி இந்த வியாச சாந்தாலீஸ்வரோட இந்த கதையெல்லாம் சொல்லி அங்கே போய் தரிசனம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு வந்தா. அவளுக்கெல்லாம் இந்த காசி பண்டிதாளுக்கெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. பல பேர் நாமளும் பல கோவிலுக்கு போறோம், பல ஊருக்கு போறோம், பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போறோம். நாம போறது ஏதோ போய் பார்த்துட்டு வரமே ஒழிய உள்ளுக்குள்ள போனா இது மாதிரி பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்துல பார்த்தா ஒவ்வொரு சின்ன சின்ன கோவில் மாதிரி இருக்கும். ஒண்ணு பார்த்தா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். அந்த சுவாமிக்கெல்லாம் எப்பேற்பட்ட மகிமையெல்லாம் இருக்கு, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கா, என்னென்னலாம் வரப்பிரசாதி அப்படிங்கிறதெல்லாம் அங்க நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வியாசருக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சது, அவருக்கு சாந்தம் ஏற்பட்டது, மனசு திருப்தியாச்சு. அதனால வியாச சாந்தாலீஸ்வரர் அப்படிங்கிறோம். காசியில் அவர் என்ன சொன்னார், கேசவனுக்கு மேல கிடையாது, விஷ்ணுக்கு மிஞ்சின பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தானே இவர் சாபத்தை வாங்கிட்டார். அந்த விஷ்ணுக்கே எப்படி சாபம் ஏற்பட்டது, அந்த சாபம் போகப்பட்டது இந்த காஞ்சிபுரத்தில் அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு புராணம் இருக்கு. அங்க ஒரு ஸ்தலம் இருக்கு. காஞ்சிபுரத்துல காமாட்சியோட தெற்கு வீதியில பார்த்தீங்கன்னா தெற்கு மாட வீதியில அதுதான் பெரிய வீதி. அதுல ராமாஸ்கேஃப் அப்படின்னு அதுக்கு பக்கத்துல 4 கட்டடம் தள்ளினாக்க ஒரு விறகு தொட்டி. அந்த விறகு தொட்டிக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோவில். அந்த சுவாமிக்கு பேர் ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு பேரு. என்ன புதுசா இருக்கு ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னா, அதுக்கு அந்த புராணம் சொல்றது விஷ்ணுவுக்கு பிருகுங்கிற மகரிஷினால சாபம் கிடைச்சது, ஏற்பட்டது. அதாவது விஷ்ணுக்கு இது எதனால சாபம் வந்தது அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பப்போ யுத்தம் நடந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதே ஒரு சமயம் தேவர்களோட கை ஓங்கி இருக்கும், ஒரு சமயம் அசுரர்களோட கை ஓங்கி இருக்கும். இது மாறி மாறி தான் இருக்கும் எப்பொழுதுமே. அது மாதிரி தேவர்கள் கை ஓங்கி இருந்தது, அசுரர்களுக்கு ரொம்ப பலகீனமா போயிட்டா. அவளால இனிமே போர் புரிய முடியாது அப்படிங்கிறதுனா ஓடி ஒளிஞ்சுட்டா எல்லாரும். இவாளோ தேவதைகள் எங்க போனாலும் துரத்தின்னு வந்துருவா, இவாளை அடிப்பா. அப்படி இருக்கிறதே என்ன பண்ணார், பிருகுவோட ஆசிரமத்துக்கு போய், அப்ப பிருகு இல்ல அவரோட மனைவி இருந்தா, பிருகுவோட பத்னி இருந்தா, அங்க போய் இவாள்லாம் சரணம்னு விழுந்தா. எங்களை இவாள்லாம் துரத்தின்னு வரா, எங்களை சம்ஹாரம் பண்ணிடுவா போல இருக்கு, அதனால நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு. ஸ்திரீ இல்லையோ பாவம், எல்லாரும் விழறதே, சரி எல்லாருங்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் உள்ள போங்கோ அப்படின்னுட்டா. தன்னோட ஆசிரமத்துக்குள்ள எல்லா அசுரர்களையும் அனுப்பிச்சுட்டா. இந்த அம்மா வாசல்லையே நின்று இருக்கா. இப்போ இந்திராதி தேவதைகள்லாம் வந்தா. அவ என்ன பண்ணிட்டா, இவாளை காணும் அப்படின்னு இங்க ரிஷியோட ஆசிரமத்துல இவ ஒளிஞ்சுருக்கான்னு தெரிஞ்சோன்னு, நாம போனா ஏதானும் ஆயிட போறதேன்னு விஷ்ணுகிட்ட போய் சொன்னா. இவாள்லாம் போய் அங்க ஒளிஞ்சுன்னு இருக்கா, ஒரு ரிஷியோட ஆசிரமத்திலேயே அசுரர்கள்லாம் போய் ஒளிஞ்சுன்னு இருக்கா. அதனால எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு புரியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விஷ்ணு என்ன பண்ணார், தன்னோட சக்கராயுதத்தின் இவாளை அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும். அப்போ வாசல்ல இந்த அம்மா இருக்கிறா.
உள்ளுக்குள்ளே போய் சம்ஹாரம் பண்ணணும்னா இந்த அம்மா தடுக்கிறா. எங்கிட்ட சரணம்னு வந்துட்டா, எங்கிட்ட கதின்னு வந்துட்டா, நான் அவளை ஒன்றும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், என்னை மீறி நீ உள்ளுக்குள்ளே போய் அவளை சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்போ விஷ்ணு கோவம் வந்துடுத்து. என்ன பண்ணின்னு இந்த சக்கராயுதத்தை இந்த அம்மா மேலே ஏவிட்டார். அந்த பிருகுவோட பத்னியோட தலை அருந்து விழுந்துடுத்து. இந்த சமயத்தில் பிருகு மகரிஷி வந்துட்டார். வந்தால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. விஷ்ணு மேலே கோபம் வந்தது. ஏன் அப்படின்னா, பத்னியை கொன்னுட்டார், ஒரு ஸ்திரீன்னு கூட பார்க்காத கொன்னுட்டார். மூணாவது தன்னோட மாமியார், ஏன்னா இந்த பிருகுவுக்கு பத்னியா, இந்த பிருகுவுக்கும் பிருகு பத்னிக்கு தானே குழந்தையா மகாலட்சுமி வந்ததுனாலே பார்கவி அப்படின்லாம் பேர் இருக்கு. அதனால மாமியாருங்கிற ஒரு முறையும் இருக்கு, ஸ்திரீயாவும் இருக்கா. அவ என்ன சொன்னா, தங்கிட்ட அபயம்னு வந்தவாளை காப்பாத்துறேன்னு தான் சொன்னா. அதனால அவளையும் தீர்த்து கட்டிட்டதுனால என்ன பண்ணார், இவர் சாபம் கொடுத்தார். நான் இப்போ உனக்கு சாபம் கொடுக்குறேன், நீ பூலோகத்துல போய் 10 தரம் மனுஷனா, நீ பூலோகத்துல போய் பிறக்க கடவுது அப்படின்னு இவர் சாபம் கொடுத்துட்டார். இதை வாங்கின்னுட்டார் விஷ்ணு. ஏன்னா எப்பொழுதுமே ரிஷிகள் கொடுத்த சாபத்தை யாராக இருந்தாலும் ஏற்றுன்னு தான் ஆகணும். இப்படி விஷ்ணுவை போய் பூலோகத்தில் பிறக்க முடியுமா, 10 தரம் பிறக்க முடியுமா சாபம் கொடுத்துட்டார் பிருகுங்கிற மகர்ஷி. இது விஷ்ணுவுக்கு ரொம்ப மனசு தாப்பமாக இருந்தது. ஒரு ஸ்திரீஹத்தியும் ஆயிடுத்து, இது மாதிரி ஒரு சாபத்துக்கும் ஆளாயிட்டமேனு. அப்படி என்ன பண்ணலாம், எப்படி இந்த சாபத்தை போக்கிக்கிறது, இந்த பாபத்திலேருந்து விலகிறது அப்படிங்கிறதே என்ன பண்ணார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்போதான் இந்த காஞ்சிபுரம்ங்கிற இடத்துல வந்து மகாக்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் வந்து பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி தன்னோட சாப விமோச்சனத்தை கேட்கறதே பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாயி, கவலைப்படாத, ஒரு மகரிஷி சாபம் கொடுத்துருக்கு, சாபமாக இருந்தால் கூட இதுவும் உலகத்துக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். ஏன்னா ரிஷிகள்லாம் எது பண்ணினாலும் ஒரு நல்ல காரியத்தை உத்தேசித்து தான் பண்ணுவா. அவர் என்ன பண்ணார், 10 தரம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல அப்படின்ட்டு தசாவதாரம் பண்ணி, அப்போ நீ இந்த ராட்சசாலாம் நீ வதம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், அதனால கவலைப்பட வேண்டாம், அவர் கொடுத்த சாபமே உனக்கு ஒரு பெரிய பூஷணமாக ஆகட்டும், உனக்கு பெரிய அனுகிரகம் ஆகட்டும், தசாவதாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுனால விஷ்ணுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படி விஷ்ணு பூஜை பண்ணின சுவாமிக்கு பேர் தான் ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு பேர். விஷ்ணுவோட சாபத்தில் ஏற்பட்ட பயத்தை போக்கினவர் அப்படிங்கிறதுனால ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற வழக்கம். இப்படி நம்ம புறத்தை பார்த்தா பிரம்மாவோட சிரசை கொய்துட்டார் அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக விஷ்ணுவை பூஜை பண்ணினார் அப்படின்னு திருக்கண்டியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தெல்லாம் ஸ்தல புராணம் சொல்றது. பரமேஸ்வரன் விஷ்ணுவை குறித்து பூஜை பண்ணி தன்னோட சாபத்தை போக்கினார் அப்படின்னு. இங்கே என்னடான்னா விஷ்ணு தன்னோட சாபத்தை போக்கிக்கிறதுக்காக பரமேஸ்வரனை பூஜை பண்ணினார் அப்படின்லாம் வருது. புராணங்களே இது மாதிரி பல விஷயங்கள்லாம் வருது. இதை வச்சுட்டு நாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறது தெரியறது அப்படின்னார். இப்போ இவர் அவரை பூஜை பண்ணி அவரோட சாபத்தை இவர் போக்குறார், இவர் அவரை பூஜை பண்ணி அவரோட சாபத்தை போக்குறேன்னா இப்போ நிஜமாவே யார் பெரியவர் அப்படிங்கலாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இந்த சந்தேகம் போக்கணுங்கிறதுக்காக தான் வியாசாச்சாரியர்கள் முதலானவர்கள்லாம் இப்படிலாம் புராணங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. ஏன்னா நமக்கு ஒன்னையே பார்த்தாக்க ஒன்னே இதுதான் பெருசாக்கும் அப்படின்னு தோணும், இன்னொன்னே பார்த்தா இதுதான் பெருசாக்கும்னு தோணும். அப்படி நமக்கு ஒரே மாதிரி அது மாதிரி பாவம் வந்துடக்கூடாது, எல்லாம் ஒண்ணுதாங்கிற பாவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் அவர்கிட்ட தோத்ததாகவும் அவர் இவர்கிட்ட தோத்ததாகவும் இவர் சாபத்தை அவர் போக்கினதாகவும் அவர் சாபத்தை இவர் போக்கினதாகவும் பரமாதி இது மாதிரி பலவிதமான கதைகள்லாம் வரப்படுறது சொல்லப்பட்டது. அப்படிதான் இங்கேயும் விஷ்ணுவோட சாபத்தையும் போக்கின ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு. இப்படி பல க்ஷேத்திரங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இதெல்லாம் கொண்டு போய் பெரியவா காமிக்க சொன்னா. முக்கியமானது இதெல்லாம் காமிக்க சொன்னா. அதில் இன்னொரு க்ஷேத்திரம் திருமேர்த்தளி அப்படின்னு ஒன்று, பశ్చిమాலயம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. அது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் அப்படின்னு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த பிள்ளையார்பாளையத்தில் இருக்கிற பேர் அவருக்கு பశ్చిమాலயம்னு பேர், திருமேட்தளி அப்படின்னு பேர், சுவாமி பேர் திருமேட்தளிநாதர் அப்படின்னு பேர். ஞானசம்பந்தர் பதிகம் பாடின ஸ்தலம். அந்த ஸ்தல புராணத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கு ஸ்வரூபத்தோடு தான் எங்கேயா இருந்தாலும் கோவில் அப்படின்னா புருஷா கிருதியா சங்க சக்கரதா பணியா இப்படி இல்லைன்னா இருக்கிறாப்புல இருக்கும். சிவங்கோவில்னு பார்த்தேன்னா லிங்காகாரமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பெரிய தத்துவம் உண்டு. அதாவது வேதம் சொல்றது சாஸ்திரம் சொல்றது முடிஞ்ச முடிவா அது பரபிரம்மமா இருக்கிறதே அது நிர்குணமா இருக்கு. நிர்குணம் அப்படின்னாலே அதுக்கு நாம ரூபம் எதுவும் இல்லாத அரூபமாவும் இருக்கு. அப்படி நிர்குணமா அரூபமா இருக்கிறது சகுணமா உருவத்தோட ரூபத்தோட வருது. அந்த உருவத்தோட
ஸ்வரூபத்துல நாம உபாசிக்கிறோம். இந்த உருவமாவும் இருக்கிறதுக்கும் அருவமாவும் இருக்கிறதுக்கு முன்னால நடுப்புற ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னர். இந்த அருவமா இருந்தது, அருவமா இருக்கிறது உருவமா ஆக போறது. அந்த அருவத்துக்கும் உருவத்துக்கும் நடுப்புற ஒண்ணா வந்தது. அது என்ன? அருவுருவ திருமேனி அப்படின்னு சொல்லுவா. அந்த அருவுருவ திருமேனி தான் சிவலிங்கம் அப்படிங்கிறது. சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா உருவம், ஆனா உருவம்னா கண்ணு மூக்கு நாக்கு அது மாதிரிலாம் பர்ஃபெக்டாவும் கம்ப்ளீட் உருவமாவும் இல்லை. அது அருவம்னு சொல்ல முடியாது, உருவம் பூர்ணமான உருவம்னு சொல்ல முடியாது. அதனால தான் அருவுருவ திருமேனி அப்படின்னு சொல்லுவா. அருவமாவும் இருக்கன், உருவமாவும் இருக்கன், நிர்குணமாவும் இருக்கு, சகுணமாவும் இருக்குங்கிற பெரிய தத்துவத்தை காமிக்கிறது தான் லிங்கஸ்வரூபம். இப்படி நமக்கும் இருக்கணும்னு விஷ்ணுவுக்கு ஆசை வந்தது. அதனால பரமேஸ்வரனை குறித்து என்ன பண்ணினர், இந்த திருமேத்தளி அப்படிங்கிற இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்றார், தபஸ் பண்றார். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வந்த ஞான சம்பந்தர், பரமேஸ்வரன் மேற்கு பார்த்துட்டு இருக்க இந்த லிங்க திருமேனி, விஷ்ணு கிழக்க பார்த்துட்டு அவரை பார்த்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் உருவத்தோட. இவர் என்ன பண்ணினார், வந்த பின்னால வந்த ஞான சம்பந்த பின்னாலேருந்து பார்த்து அந்த திருமேத்தளி நாதரை பார்த்து தேவாரம் பாடம் வச்சு, இப்படி தேவாரம் பண்ண ஞான சம்பந்தர் பாடினா கேட்பானே, அப்படியே மனசு உருகி பாடுறதே. இதை கேட்டு இருந்த அந்த விஷ்ணுக்கு அப்படியே உருகி போயிட்டார், பக்தியில உருகி கரைஞ்சு போயிட்டார், உருகிட்டார். ஒரு ஆளா இருக்கிற அப்படியே உருகினாக்க மெழுகு, இப்படி பெரிய மெழுகு கேண்டிலா இருக்கும், அது ஏத்தினோன்னு உருக ஆரம்பிச்சுடுத்துனா அப்படியே எல்லாம் கீழே போய் ஒன்னா ஒரு குமிஞ்சாப்பில் ஆயிடும் இல்லையா. அப்படி உருகி அப்படியே ஒரு லிங்காகாரமாயிட்டார். எப்படி உருகினார், பாதம் வரைக்கும் உருகி எடுத்து, மேலேந்து தலையிலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் எல்லாம் உருகி போயிடுது. இப்படி விஷ்ணுக்கு ஆசையே அதானே, நம்மளும் அருவுருவ திருமேனி லிங்காகாரமா ஆகணும்னு தானே. அப்படி உருகினத்தினாலே அங்க என்னன்னா பார்த்தேன்னா ரெண்டு லிங்கம். ஒன்னு பிராச்சீனமா இருக்கிற திருமேத்தளிநாதர் அப்படிங்கிற பரமேஸ்வரன். இந்த விஷ்ணு அப்படியே பக்தியில உருகினத்தினால அவருக்கு ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு பேரு. ஞான சம்பந்தர் தேவாரம் ஓதினர், அதை கேட்டு இவர் உருகினாரோ இல்லையா, அதனால ஓத உருகீஸ்வரர்னு பேரு. இது விஷ்ணு. அங்க விஷ்ணுக்கும் லிங்க திருமேனி அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்துல திருமேத்தளியில பார்த்தேள்னாலே அந்த இடத்துல மூலஸ்தானத்துல லிங்காகாரமா இருக்கும். விஷ்ணு பாதம் உருகல, அதுக்கு வரைக்கும் தானே உருகித்த, அதனால சிவலிங்கத்துக்கு முன்னால பாதத்தோடையும் இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு அபூர்வமான க்ஷேத்திரம் இந்த திருமேத்தளி அப்படிங்கிறது. இதெல்லாம் கொண்டு காமிக்க சொன்ன பிரிவா. இப்படி ஒவ்வொரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கோவிலுக்கும் எப்படியெல்லாம் ஸ்தல புராணம் இருக்கு, இங்க எப்படியெல்லாம் தேவதைகள்லாம் பூஜை பண்ணிங்க, எல்லா ரிஷிகளும் எல்லா தேவதைகளும் பல பேரும் இங்க உபாசிச்சிருக்கா, ஈஸ்வரனை கிருப்பையை அடைஞ்சிருக்கா அப்படின்லாம் சொல்லி இதை எல்லாத்தையும் காமிச்சுட்டு வர சொல்லி இதெல்லாம் சொல்லி இந்த வெங்கடகிருஷ்ண சாஸ்திரியை விட்டு இந்த புராணங்கள்லாம் சொல்லி சொல்லி இந்த காசியிலேருந்து வந்த பண்டிதா இன்னும் எல்லா பண்டிதாளுக்கும் தரிசனம் பண்ணுவே அப்படின்லாம் சொன்னா. இப்படிதான் அவ எல்லா இடத்தையும் பண்ணி வச்சுன்னு வந்தா இந்த பண்டிதாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன காஞ்சி அப்படிங்கிறது நாம ஏதோ விளையாட்டுக்கு ஒரு இன்ச்சு கூட அப்படின்னு சொன்னா கூட, காசியை விட ஒரு இன்ச்சு கூடன்னா கூட விளையாட்டுக்கே சொல்ல வேண்டாம், நிஜமாவே சொல்லலாம், ஒத்துக்கலாம். இது ஒரு இன்ச்சு என்ன எத்தனை இன்ச்சு வேணாலும் கூடையா இருக்கும், மோட்சபுரிகள்ல ஒண்ணும் அப்படின்னு சொல்லி அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி பெரியவா இந்த வித்வான்களுக்கெல்லாம் இந்த தரிசனம்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த காஞ்சிபுரத்துல இருந்து இருக்கிறதே ஒரு நாளைக்கு காமாட்சி கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு போறா. சாயந்தரம் அபிஷேகத்துக்கு போறா. போய் காமாட்சி கோவில் உள்ள போன பெரியவா என்ன பண்ணா, திடீர்னு ஏதோ பேச்சு இருந்தது. அப்போ கூட இருக்கிறவள்கிட்ட சொல்றா, ஏய் நான் தான்டா நாராயணன், நான் தான் நாராயணன், நான் தான் நாராயணன் அப்படி 3 தரம் மாரில் தட்டிட்டு நான் தான் நாராயணன், நான் தான் நாராயணன், நான் தான் நாராயணன் அப்படின்ட்டு அதுக்கு மேலே வியாக்கியானம் பண்றா. இப்போ காமாட்சி அபிஷேகத்துக்கு எதுக்குன்னு, என் தங்கைக்கு அபிஷேகம் ஆறுது அதை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னா. விஷ்ணு சகோதரி தானே அம்பாள், அதனால தங்கைக்கு அபிஷேகம் ஆறுது அதை பார்க்க வராரு நாராயணன். இது பெரியவா தன் வாயால சொன்னது. பல சந்தர்ப்பங்கள்ல தான் நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்கா, பரமேஸ்வரன் சொல்லியிருக்கா. இப்போ எதுக்கு அப்படின்னர், விஷ்ணு இனிமே இங்கே இப்போ ஜபம் பண்ணினர், தபம் பண்ணினர், அவரோட சாபத்தை போக்கின்றார் அப்படின்லாம் சொல்றதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு கல்மஷம் தோணலாம். அப்படி இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பலருக்கு பெரியவா தான் தான் நாராயணன், நாராயணன், தான் தான் நாராயணன் அப்படின்னு இந்த காமாட்சி கோவிலில் போகிறதே சொல்றா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிறதே ஒரு நாளைக்கு யாத்திரை கிளம்புறா. அது எப்போ அப்படின்னா 1978ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ் வருஷப்பரப்பு.
அந்த தமிழ் வருஷப்பிறப்பு காலயுக்தி அப்படிங்கிற தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு காலங்கார்த்தால விடிகார்த்தால 3 மணிக்கு பெரியவா ஏந்துண்டு நேர காமாட்சி கோவிலுக்கு வந்து அங்க அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாளை விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல மடத்துக்கு வந்து அங்க சுரேஸ்வராச்சாரியர்கள் ஆச்சாரியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நேர யாத்திரையை தொடங்குறா. இந்த 1978 வருஷம் பெரியவா யாத்திரை கிளம்புறதே பெரியவாளோட வயசு 84. 84 வயசுல பெரியவா யாத்திரையை தொடங்கினா. இந்த யாத்திரையை தொடங்குறதே இது ரொம்ப சுவாரஸ்யமான யாத்திரை. இதுல என்னென்னலாம் நடந்தது, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனா அப்படின்னு நம்ம தொடர்ந்து விவரமா பார்க்க போறோம். அப்படி இந்த யாத்திரைக்கு போயின்னு இருக்கிறதே என்ன நடக்குது பின்னால பார்க்க போறோம். இந்த காஞ்சிபுரத்துல தேனம்பாக்கத்துல இருக்கிறதையே இவ தினம் வரதராஜ சுவாமியை பிரதட்சிணம் பண்ணுவா. காத்தாலேயோ சாயந்தரமோ எப்பவோ பக்கத்துல சிவாஸ்தானத்துல இருந்ததுனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வரதராஜரோட மாட வீதியில பிரதட்சிணம் பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமா வச்சிருந்தா. இந்த 78 வருஷம் ஏப்ரல் மாசம் பெரியவா வடிகார்த்தால கிளம்பி வரது எல்லாரும் கூட இருந்தவாள்லாம் இதைத்தான் நினைச்சிருந்தா. பெரியவா எப்பொழுதும் போல ஏதோ வீதியில மாட வீதியில சஹஸ்ரநாம பிரதட்சிணத்துக்கு தான் போப்பராளாக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த வரதராஜர் சந்நிதி வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியவா தொடர்ந்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு போறா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் காமாட்சி போய் தரிசனம் பண்ண போறாளாக்கும் அப்படின்னா அதே மாதிரி தரிசனம் பண்ணா, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட போறாளாக்கும் அப்படின்னா மடத்துக்கு போனா திரும்பி வர போறாளாக்குன்னா இப்படி பண்ணி கீழம்பின்னு பக்கத்துல ஒரு கிராமம் அம்பிகாபுரம் அப்படின்னு பேரு. அந்த கீழம்பியில தான் காஞ்சி காமகோடி பீடத்தோட பூர்வாச்சாரியால் ஒருத்தரோட அதிஷ்டானம் இருக்கு. 60வது பீடாதிபதி அவரோட பிருந்தாவனம் சமாதி இருக்கிறது. அந்த கீழம்பியில போய் அன்னைக்கு பிக்ஷையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தங்கிவிட்டு மறுநாளைக்கு திருப்புட்குழி அப்படிங்கிற இடம், அந்த திருப்புட்குழிக்கு தன்னோட யாத்திரையை தொடர்றா. இப்படி இருக்கிற பெரியவா இந்த யாத்திரையில திருப்புட்குழியில போறதே ஸ்ரீராம நவமி அன்னைக்கு. வருஷப்பிறப்பு அன்னைக்கு கிளம்பினா அப்படின்னு சொன்னோம். மறுநாளைக்கு ஸ்ரீராம நவமி. இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு திருப்புட்குழிங்கிறது பெரிய க்ஷேத்திரம். ஜடாயுக்கு ராமர் மோட்சம் கொடுத்த க்ஷேத்திரம் அப்படின்னு அதோட ஸ்தலபுராணம் சொல்லப்படுது. இந்த திருப்புட்குழியில் போய் ராமநவமியை தரிசனம் பண்ணி பெரியவா தொடர்ந்து யாத்திரையை தொடர போறா. அதை நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.